கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். நாம் அழைக்கப்பட்ட தேவஜனம், அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டிய தேவஜனம். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்று பார்ப்போமேயானால், புதிய ஏற்பாட்டிலே 291வது பக்கத்தில் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? பரிசுத்த அழைப்பு. நாம் யாவருமாய் எந்த நிலைமையில இருந்தோம், எப்படி பரிசுத்தமானோம், பரிசுத்த அழைப்பை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய கிரியைகளினாலே நாம் அவைகளை சுதந்திரிக்கவில்லை, அழைப்பை சுதந்திரிக்கவில்லை, பரிசுத்த அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த காலம், அதே போல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த காலம் ஆதி காலம், அந்த ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்கிறவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டு, நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தகுதியை உடையவர்களாய் நாம் காணப்படும்படியாய் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 20வது வசனம் நம்மை புதுப்பிக்கிறது. அவனவன் அவளவள் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன், நிலைத்திருக்க கடவுள். அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நாம் ரட்சிப்பை பெற்று பரிசுத்த அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இது எப்போது செய்யப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்னதாக, ஆதி காலம் முதல். ஆகவே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்தினை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் தன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள வேணும். நமக்கு எப்படி ரட்சிப்பு உண்டானது, நாம் எப்படி பரிசுத்த அழைப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியே ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் பரிசுத்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை அழைத்த கர்த்தர் பரிசுத்தர், நம்மை ரட்சித்த இயேசு பரிசுத்தர், நம்மை மீட்கும் பொருளாக நமக்கு சிந்தப்பட்ட ரத்தம் பரிசுத்த ரத்தம். இன்றைக்கு நம்மை புதுப்பிப்பது பரிசுத்த வேதாகமத்தின் பரிசுத்தமான வார்த்தைகள். நம்மை அழைத்த கர்த்தர் பரிசுத்தர், நம்மை ரட்சித்த இயேசு பரிசுத்தர், நம்மை மீட்கும் பொருளாக சிந்தப்பட்ட ரத்தம் பரிசுத்த ரத்தம். இன்றைக்கு நம்முடைய அழைப்பை புதுப்பிப்பது பரிசுத்த வேதாகமத்தின் வசனம். அந்த வசனம் எது என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம், ஆதி காலம் முதல் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தலாமா? ஆகவே தயவு செய்து நீங்கள் இந்த 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை உங்களுடைய மனதில் வைத்து வையுங்கள். ஆதி காலம் முதல் அவருடைய தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே ரட்சிப்பை பெற்று பரிசுத்த அழைப்பை பெற்றிருக்கிற நாம் அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், ஏசாயா 5வது அதிகாரம் 21வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 811வது பக்கம், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு இவர்கள் ஞானிகளைப் போல காணப்படுகிறார்கள், தங்களுடைய எண்ணத்துக்கு இவர்கள் புத்திமான்களாய் காணப்படுகிறார்கள்.
ஆனால் இவர்களை அழைத்த தேவனுடைய கிருபையை, ரட்சிப்பை, பரிசுத்த அழைப்பை இவர்கள் மறந்து போய் தங்கள் பார்வையிலே தங்கள் ஞானிகளாய் காணப்படுகிறார்கள், தங்கள் எண்ணத்திலே இவர்கள் புத்திமான்களாய் காணப்படுகிறார்கள். உபாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 239வது பக்கம். இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தந்தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. ஏனென்றால் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்கும்படியாக நீங்கள் உங்கள் பார்வைக்கு ஞானிகளும், நீங்கள் ஒரு எண்ணத்திற்கு புத்திமான்களும், நீங்கள் உங்கள் பார்வைகளுக்கு சரியானவைகளை செய்வீர்களேயானால் நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வாய்ப்பில்லை என்று ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் 860வது பக்கம், ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேலே விழ பண்ணினார். அவரே நம்மை ரட்சித்தார். பரிசுத்த அழைப்பினாலே நாம் அழைக்கப்பட்டோம். ஆகவே அவனவன் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவனவன் பார்வைக்கு அவனவன் ஞானியாய் காணப்படாமல், அவனவன் தந்தன் எண்ணத்திற்கு புத்திமான்களாய் காணப்படாமல், அவனவன் தந்தன் பார்வைக்கு சரியானதெல்லாம் செய்வானேயானால் அங்கே உண்டாகக்கூடிய பலன் என்ன? நம்ம எல்லாரும் அக்கிரமமான வழிகளிலே ஆடுகளைப் போல வழிதிப்பித்திருந்தோம். அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேலே விழ பண்ணினார். ஆகவே அவனவன் தந்தன் பார்வைக்கு தந்தன் பார்வையிலே சரியானதை தந்தன் பார்வையிலே ஞானி என்றும் தன் எண்ணத்திலே புத்திமான்கள் என்றும் எண்ணுவானையானால் அது அக்கிரமத்தை உருவாக்கும். ஆனபடியினாலே நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, பக்கம் 789, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. இன்றைக்கு நீங்கள் உங்கள் பார்வைக்கு நான் சரியானதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களே ஆனால், நீங்கள் உங்கள் பார்வையிலே உங்களை ஞானிகளைப் போல நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால், நீங்கள் உங்கள் எண்ணத்திலே நீங்கள் புத்திமான்களாய் காணப்படுவீர்களே ஆனால், வேதம் சொல்லுகிறது ஆடுகளைப் போல வழிதப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போகிறவனாயிருக்கிறான், அவன் அக்கிரம செய்கைக்காரன் என்று ஏசாயா 53:6 சொல்லுகிறது. ஆகவே தந்தன் பார்வைக்கு சரியானதை செய்கிறவர், தந்தன் பார்வைக்கு ஞானவானாய் காணப்படுகிறவர், தந்தன் எண்ணத்திற்கு புத்திமானாய் காணப்படுகிறவர், இவர்களுக்கு ஐயோ என்று ஏசாயா 5வது அதிகாரத்தின் 21வது வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பார்வையிலே நான் பரிசுத்தன், நம்முடைய பார்வையிலே அழைக்கப்பட்ட நிலைமையிலே நான் நிலைத்திருக்கிறேன் என்ற எண்ணம், என்னுடைய பார்வையிலே நான் செய்வதெல்லாம் சரி என்ற எண்ணம், என்னுடைய பார்வையிலே நான் ஞானி என்ற நினைவு, என்னுடைய எண்ணத்திலே நான் புத்திமான் என்ற நினைவு, இவைகள் எல்லாவற்றிலும் நான் காணப்படுவேனையானால் நான் வழிதிப்பி திரிந்து அலைகிறவனாய் இருக்கிற ஆட்டை போல இருக்கிறேன். அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர்கள் மேல் விழ பண்ணினார் என்று ஏசாயா 53:6. உங்களுடைய பார்வையிலே நீங்கள் சரியானதை செய்கிறீர்கள், உங்களுடைய பார்வைக்கு அது சரியாக தோன்றுகிறது, உங்களுடைய பார்வையிலே நீங்கள் ஞானியை போல காணப்படுகிறீர்கள், உங்களுடைய பார்வையிலே உங்களுடைய எண்ணத்திலே நீங்கள் புத்திமான்களை போல காணப்படுகிறீர்கள். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 784வது பக்கம், உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. 18வது வசனம்,
கர்த்தர் அதை காண்பார். நீ உன் பார்வையிலே சரியானவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நீ உன் பார்வையிலே நீ ஞானி என்று எண்ணிக்கொண்டிருந்தால், உன் எண்ணத்தில் நீ புத்திமான் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நீ வழிதிப்பு திரிகிற அக்கிரமக்காரன் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படுகிறாய், அவன் இடரும் போது உன்னுடைய இருதயம் கழிவுறுகிறது. இதை கர்த்தர் காண்கிறார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதா இருக்கிறபடினாலே உன் பார்வைக்கு நீ சரியாய் செய்கிறாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அழைக்கப்பட்ட அழைப்பை நீ இழந்தவன், அழைக்கப்பட்ட நிலைமையில நீ நிலைத்திருக்கவில்லை. ஆகவே உன் பார்வையிலே நீ சரியான செய்கிறவனாகவும், உன் பார்வையில நீ ஞானியாகவும், உன் எண்ணத்தில் நீ புத்திமானாகவும் எண்ணப்பட்டு கொண்டிருந்தால், உன்னுடைய சத்துரு விழும்போது நீ அதை கண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தால், அவன் இடரும் போது உன் இருதயம் கழிவுறுந்தால், உன்னை கர்த்தர் காண்கிறார். காணும் போது அவர் பார்வைக்கு நீ பொல்லாப்பை செய்கிறா இருக்கிறபடினாலே உன் பார்வைக்கு நீ ஞானியாக இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருக்க வேணும்? சத்துரு விழும்போது சந்தோஷப்படாது. சத்துரு என்றால் எனிமி, ஆங்கில வார்த்தை. சாத்தான் அல்ல. சாத்தான் என்று சொன்னால் பிசாசு, சேட்டன். சத்துரு என்று சொன்னால் எனிமி. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. உங்கள் உடம்பிருந்த சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள் உங்களுக்கு சத்துருவாகி போவார்கள். வேதம் சொல்லுகிறது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்படிப்பட்ட சத்துருக்களை காணும் போது நீங்கள் உங்கள் பார்வையிலே நான் சரியானதை செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நீங்கள் உங்கள் பார்வையிலே நான் ஞானி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால், உங்களுடைய எண்ணத்திலே நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், சத்துரு விழும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீர்களேயானால், அந்த சத்துரு இடரும் போது உங்கள் உள்ளத்திலே கழிகூறுவீர்களேயானால், உங்கள் இருதயம் கழிகூறுவதை கர்த்தர் காண்கிறார். அந்த பார்வை, கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருக்கிற காரியத்தை செய்கிறபடினாலே அக்கிரமக்காரனாகிய நான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திராமல் விழுந்து போனவனாய் காணப்படுகிறேன். என்ன செய்யட்டும் என்று கேட்டால் வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே 319வது பக்கம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது எது? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம். ஆகவே புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாயிராமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. உன் சத்துரு விழும்போது உன் இருதயம் கழிகூறுகிறதா? உன் சத்துரு இடரும் போது, உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படுகிறாயா? களி கூறுகிறாயா? உன்னுடைய இருதயம் அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவியை கொண்டதா இருக்கிறதா? இதுவே உனக்கு அலங்காரம். இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. உன்னுடைய பார்வைக்கு நீ சரியானதை செய்கிறாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பார்வையில நீ சொல்லுகிறாய் நான் ஞானி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எண்ணத்தில் எப்படி காணப்படாய்? புத்திமான் என்று காணப்படுகிறாய். இதெல்லாம் உன்னுடைய பார்வைக்கு காணப்படக்கூடிய நிகழ்வுகள். அது தகுதியாய் காணப்படுகிறது. ஆனால் தேவாதி தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டது எது என்று சொன்னால் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்து இருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும். இதுவே தேவாதி தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகினாலே இன்றைக்கு தேவாதி தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விலையேறப்பட்ட ஜனமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் ஞானிகளாய் எண்ணாதிருங்கள். உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய எண்ணத்திற்கு நீங்கள் புத்திமான்களாய் எண்ணாதிருங்கள். உங்களுடைய பார்வைக்கு நான் சரியாக இதை செய்கிறேன் என்று எண்ணாதிருங்கள். தேவனுடைய பார்வையில் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று ஒரு சுய பரிசீலனை செய்து பார்க்கும்படிக்கு தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவனாய் காணப்பட வழி என்ன என்று கேட்டால் சத்துரு இல்லாத ஒரு குடும்பமோ ஒரு நபரோ கிடையாது. எல்லாருக்குமே என்ன உண்டு? சத்துரு உண்டு. அல்லேலூயா. எதிரிகள் இல்லாத நபர்களே கிடையாது. எனக்கு எல்லோருமே சிநேகிதர்கள் என்று சொல்லி நாம் யாரோடும் சிநேகிதம் பாராட்ட முடியாது. நமக்கு துன்பத்தை வருவித்தவர்கள், தர்ம சங்கடமான சூழலை வருவித்தவர்கள், மனதில் ஒரு பெரிய காயத்தை உருவாக்கினவர்கள் நம்மோடு கூட தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள்.
இல்லை என்று யாரும் மறுக்க முடியுமோ? நீங்கள் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் இருதயத்தில் வேதனை அதிகமாகிறது. உங்களுடைய நிலையை மாற்றுகிறது அந்த சூழ்நிலை. உங்களுடைய பார்வையினாலே அவனை பார்க்கும்போது, உங்களுடைய பார்வையிலே அவன் ஒருவேளை விழுந்தவனாய் காணப்படும் போது, இடறினவனாய் காணப்படும் போது, அவனை பார்த்து நீங்கள் கழிகூறவும் சந்தோஷப்படவும் செய்தால், கர்த்தருடைய பார்வையிலே அது பொல்லாப்பாய் இருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் பார்வையிலே செய்வதெல்லாம் சரியானதல்ல. நீங்கள் உங்கள் பார்வைக்கு நீங்கள் ஞானிகள் அல்ல, நீங்கள் உங்கள் பார்வைக்கும் எண்ணத்திற்கும் புத்திமான்களை அல்ல. ஏனென்று கேட்டால், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததி உண்டு. நான் அழுக்கற கழுவப்பட்டிருக்கிறேனா? உடன் பிறந்த சகோதரனே சத்துருவாகி போகிறான், உடன் பிறந்த சகோதரியே சத்துருவாகி போகிறாள். நம்முடைய தகப்பனோடு பிறந்த சகோதர சகோதரிகளே நமக்கு சத்துருவாகி போகிறார்கள். அவர்கள் ஒரு நாளிலே இடறி விழுவார்கள். அவர்கள் இடரும் போது நீங்கள் சந்தோஷப்படாமலும் உங்களுடைய இருதயம் கழிகூறாமல் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயத்திலே மறைந்திருக்க வேண்டிய குணம் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பார்வையில் நிற்கிறேன். நான் என்னை நானே எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அழைக்கப்பட்ட நிலைமையிலே நான் நிலைத்திருக்கிறேன் என்று. என் பார்வையில நான் செய்வதெல்லாம் சரியானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் பார்வைக்கு நான் ஞானியை போல காணப்படுகிறேன். என்னுடைய எண்ணத்திலே நான் எல்லாவற்றிலும் புத்திமானா செயல்படுகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சத்துரு இடரும் போது நான் சந்தோஷப்படுகிறேன். அவன் இடறி விழும்போது என் இருதயம் கழிவுறுகிறது. என் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே நான் பொல்லாப்பு செய்கிறவனா இருக்கிறபடினாலே அழைக்கப்பட்ட நிலைமையில நான் நிலைத்தராமல் அந்த அழைப்பிலே விழுந்து போனவனாய் காணப்படுகிறேன் என்று சொன்னால், பரிசுத்த அழைப்பினாலே நம்ம அழைத்த பிதாவாகிய தேவன் அவருடைய தீர்மானத்தின்படியும் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்ம அழைத்த அந்த பரிசுத்தத்தை நாம் இழந்து போகிறோம். ஆகவே முடிவு என்ன? செய்ய வேண்டியது என்ன? நான் பரிசுத்த வாழ்வு வாழ்கிறேன். நான் செய்வதெல்லாம் என் பார்வைக்கு சரியாக இருக்கிறது. நான் ஞானி, என் பார்வைக்கு நான் ஞானியாக இருக்கிறேன். நான் செய்வதெல்லாம் சரியாக இருக்கிறது. என் எண்ணத்திலே நான் புத்திமான், நான் செய்வதெல்லாம் சரியாக இருக்கிறது என்று என் பார்வைக்கு நான் என்னை நானே நடத்தி கொண்டிருந்தால், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியும் உண்டு என்று நீதிமொழிகள் 30:12 சொல்லுகிறதே. இன்றைக்கு நாம் அழுக்கற கழுவப்பட்ட சந்ததியா? தேவனுடைய பார்வையில நான் பொல்லாப்பு செய்யாமல் பரிசுத்தமான வாழ்வாழுகிற தேவ மனுஷனா மனுஷியா பிள்ளைகளா என்ற கேள்விக்கு உங்களை நீங்களே நிறுத்தி பார்த்து பதில் தேட வேணும். சாரம் என்ன? உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் செய்வதெல்லாம் சரியாக தோன்றுகிறது. உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் ஞானியை போல இருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு நீங்கள் புத்திமான்களா இருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுடைய எதிரியானவர்கள், உங்களுடைய சத்துரு, அவர் விழும்போது சந்தோஷப்படுகிறீர்களே, அவர் இடரும் போது உங்கள் இருதயம் கழிவுறுகிறதே. இதை தேவனாய் கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறாரே, அது அவர் பார்வையிலே பொல்லாப்பாய் இருக்கிறபடினாலே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்தராமல் விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறபடினாலே நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கும்படியாக 1 பேதுரு 3:4 சொல்லுகிறது. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்ட தேவஜனம் யார்? எது தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டது? புறம்பான அலங்கரிப்பல்ல, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் எது என்று கேட்டால், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. எது நடந்தாலும் சாந்தமும் அமைதலுமா இருக்கக்கூடிய ஆவியை உடையவர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே நலமானதை செய்கிறவர்கள். அவர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே சரியானதை செய்கிறவர்கள். அவர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே ஞானவான்கள். அவர்கள் தான் தேவனுடைய எண்ணத்திற்கு அவர்கள் புத்திமான்கள். மற்றவர்கள் எல்லோருமே தாங்கள் அழுக்கற கழுவப்படாதவர்கள். ஆகவே இன்றைக்கு நம்முடைய அழுக்கு கழுவப்படும்படியாய்
உங்களுடைய இதயத்திலே மறைந்திருக்க குணம் என்ன குணம் என்பதை நீங்களே அறிய முடியும். உங்களுடைய இதயத்தில் என்ன குணம் இருக்கிறது? உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய குணம் எப்படிப்பட்ட குணம்? அழியாத அலங்கரிப்பாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம் எது? புறம்பான அலங்காரம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனா அழியாத அலங்கரிப்பு எது என்று சொன்னால், இருதயத்திலே மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய அழியாத அலங்கரிப்பாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம், கேரக்டரிசம். கிறிஸ்தவர்கள் குணம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் குறைவு. யாராயிலும் ஜெபிக்கும் போது இயேசுவே என் குணத்தை மாற்றும் என்று ஜெபிக்கிறோமா? என்னை சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் நேற்றைய தினத்திலே ஜெபித்திருப்பீர்கள், காலையிலே ஜெபித்திருப்பீர்கள். இயேசுவிடத்திலே போய் இயேசுவே என் குணத்தை மாற்றும், உமக்கேற்ற குணமாய் நான் மாற வேணும், உம்முடைய பார்வையில் அதுவே விலையேற பெற்றதா இருக்கிறபடினாலே சாந்தமும் அமைதலுமாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே அழியாத அலங்கரிப்பாகிய அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிறது. எல்லாரும் இயேசுவிடத்திலே வந்து எதற்காக ஜெபிக்க என்று சொன்னால் சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். எல்லாரும் எதற்காக ஜெபிக்கிறார்கள்? சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள். சுகமாக வாழ வேணும். வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவள் உயிரோடு இருக்கிறாள் தான், ஆனாலும் அவர் ஆவியில மரித்த நிலையில இருக்கிறாள். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் சுகபோகத்திற்காகவே பிரசங்கிக்கப்படுகிறது. குணம் மாற வேண்டும் என்று சொல்லி யாரும் முயற்சி செய்வதே இல்லை. குணம் மாறி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால், எது நடந்தாலும் சாந்தலும் அமைதலும் உள்ள ஆவியோடு கூட இருப்பார்கள் என்று 1 பேதுரு 3:4 சொல்லுகிறது. ஆகவே இந்த பிரசங்கம் தொடர்ந்து 3 மணி வரை நடைபெறப் போகிறது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்க குணத்தோடு நீங்கள் அமைதியாக அமைதலோடு இருந்தால் அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அதல்ல சொல்லாமா? சாந்தம் உண்டா? காலை எழுந்தவுடன் என்ன வேண்டும்? காலை எழுந்தவுடன் காஃபி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏதோ நடந்திருக்கு. காலையில காஃபி கிடைக்கலன்னா சாந்தம் வேலை செய்யுமா? எப்படி வேலை செய்யும்? என் பார்வைக்கு நான் செய்கிறதெல்லாம் சரி, என் பார்வைக்கு நான் ஞானி, என் எண்ணத்திற்கு நான் புத்திமான், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி உண்டு. ஆனால் தேவனுடைய பார்வையிலே எது விலையேறப்பட்டது? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. ரொம்ப சாந்தமா இருக்கீங்க, பிரசங்கம் நல்லா வேலை செய்தோம். உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் செய்வதெல்லாம் சரி, உங்கள் பார்வைக்கு நீங்கள் ஞானிகள், உங்கள் எண்ணத்திற்கு நீங்கள் புத்திமான்கள். தேவனுடைய பார்வையிலே தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிறவர்கள், தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டவர்களாய் மாறும்படிக்கு புறம்பான அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்க குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், எது நடந்தாலும் மௌனம் காக்க அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு இயேசுவிடத்தில் போய் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே, நான் என் முகத்துக்கு போடுகிற பவுடர் எல்லாம் இந்த வேர்வையிலே கரைந்து போகிறது. நான் எவ்வளவுதான் தலை இழுத்து மூடினாலும் அது கலைந்து போகிறது. என் வஸ்திரங்கள் எல்லாம் பழமையாய் போகிறது. என் கண்ணுக்கு போடக்கூடிய கண்மையெல்லாம் கரைந்து போகிறது. என் உதடுக்கு போட லிப்ஸ்டிக் எல்லாம் அழிந்து போகிறது. இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறதே. இந்த அலங்காரம் எனக்கு அனித்தியமாய் காணப்படுகிறது. நித்திய அலங்கரிப்பாகிய இருதயத்தில் மறைந்திருக்க குணமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்க போகிறோம்? அல்லேலூயா. அதனால கேரக்டரிசம், குணம் என்று சொன்னால் கேரக்டரிசம், குணம் மாற வேண்டும், குணமடைய வேண்டும். காயம் குணமாகுதல், இருதயம் குணமாகுதல். சரீரத்தில் உண்டான காயம் குணமாகுதல், இட்ஸ் ஹீலிங். இருதயத்தில் உள்ள குணம் நற்குணமாக மாறுதல், இதான் கேரக்டரிசம். இருதயத்திலே குணம் உண்டானால் அது நல்ல கேரக்டராக தன்மையாக மாறும், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக மாறும். இந்த குடும்ப வாழ்விலே நீங்கள் சாந்தமா அமைதலும் உள்ளவர்களாய் வாழ வழியே கிடையாது. எப்ப பார்த்தாலும் வீட்டம்மா ஏதாவது உப்பு அள்ளி போட்டேன்னாங்க, நீங்க சாந்தமா சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்காம நான் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியா இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இருக்க முடியுமா? முடியுமா? குடும்ப வாழ்விலே பிரம்பை கையாடாதவன் அவனை குற்றவாளி ஆக்குகிறவரை இவர்தான். ஆகவே சீர்திருத்தம்,
நல்வழிப்படுத்துதல், அவர்களை பக்குவப்படுத்துதல். இங்கே சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அப்ளிகபிள் ஆகாது. இங்கே கண்டிக்க வேணும். படுத்த படுக்கையை மடிக்க மாட்டார், படித்த பாட புத்தகங்களை ஒழுங்காக எடுத்து அடுக்க மாட்டார், இன்னும் சொல்ல போனா பல் துலக்க மாட்டார். அவிடத்திலே சாந்தமும் அமைதலுமாய் நீங்கள் உங்களுடைய ஆவியை செலுத்த முடியுமா? எங்கே நீங்கள் செலுத்த வேண்டும்? உங்கள் சத்துரு விழும்போது, உங்களுடைய எதிரி விழும்போது நீங்கள் கழிவுறுகிறீர்களோ, உங்கள் இருதயத்திலே கழிவுறும் உள்ளத்திலே சந்தோஷப்படுகிறீர்களோ, அதை தேவனாய் கர்த்தர் காண்பார். அது தேவனுடைய பார்வையில பொல்லாப்பாய் இருக்கிறது. உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாமல், உன் சத்துரு இடரும் போது கழிவுறாமல், நீ சாந்தமும் அமைதலும் உள்ளவனாய் இருந்தால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். எதிரிகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, சத்துரு இல்லாத மனிதன் இல்லை. நமக்குரிய சத்துரு விழும்போது நாம் சாந்தமும் அமைதலும் உள்ளவர்களாயிருந்து தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் காணப்படும்படியாயே நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர் அநாதி காலம் முதல், ஆதி காலத்திலே உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மளுக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படியே நம்மை பரிசுத்த அழைப்பில் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் செய்திகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேணும். உங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேணும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேணும். ஆகவே இருதயத்தில் இருக்க வேண்டிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருந்தால் நீங்கள் எப்போது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்கிற தேவ பிள்ளையாய் காணப்பட முடியும் என்பதே வேதத்தின் ரகசியமாக இருக்கிறது. அதனால இயேசுகிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நான் சாந்த குணமுள்ளவனாய் மாற வேண்டும். நான் எது நடந்தாலும் அமைதியோடு கூட வாழ வேண்டும். குடும்ப வாழ்விலே அல்ல, சமுதாய வாழ்விலே. அதற்காக குடும்ப வாழ்விலே ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டும் என்பதல்ல. இயன்ற வரையிலும் சாந்தமாக அமைதலாக சீர்திருத்தம் பண்ணுகிற தேவ ஜனமாய் நீங்கள் மாறினால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்கிற தேவ ஜனமாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இயேசு யாரை பார்த்து இன்றைக்கு அப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய பார்வைக்கு செய்வதெல்லாம் உங்களுக்கு சரியாக தோன்றும். உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் ஞானியாய் காணப்படுவீர்கள். உங்கள் எண்ணத்திலே நீங்கள் புத்திமானாய் காணப்படுவீர்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுவது எப்போது என்று சொன்னால், சத்துரு விழும்போது சந்தோஷப்படாமலும், இடரும் போது இருதயத்திலே களி கூறாமலும் நீங்கள் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை உடையவர்களாய் இருப்பீர்களேயானால் கர்த்தர் சொல்லுவார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். அப்ப தேவனுடைய பார்வையிலே அருமையானவனாய் கனம் பெற்றவனாய் காணப்படுவதற்கு வழி என்ன? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்திலே மறைந்திருக்கிற குணத்தை சுதந்திரிக்க நாம் பிரயாசப்படுவோமாக. சாந்தமும் அமைதலும், சாந்தம் என்றாலே அமைதல் தான். அப்ப சாந்தத்தின் மிகுதியாக மிகுந்த அமைதி, மிகுந்த சாந்தம். அப்ப இருதயம் அலங்கரிக்கப்பட வேண்டிய இடம், அந்த இருதயம் அலங்கரிக்கப்பட வேண்டிய இடம், அது எதால் அலங்கரிக்கப்பட வேண்டும்? இருதயத்தில் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய மறைந்து இருக்கிற குணம். அதை கண்ணால் காண முடியாது. காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமோ நித்தியமானது. நீதிமொழிகள் 21:2 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:2, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். என்னுடைய பார்வைக்கு என் வழிகள் எல்லாம் செம்மையாய் தோன்றும், சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லுவேன். ஆனா கர்த்தர் எதை பார்க்கணும்னு சொன்னால் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 21:2. எரேமியா 17:10, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். இருதயத்தை என்ன செய்கிறார்? ஆராய்ந்து சோதித்து பார்க்கிறார். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்ட இருதயத்தில் மறைந்திருக்க வேண்டிய குணம் எது? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி பயன்படுத்தப்பட வேண்டிய இடம் எது?
சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, சத்துரு இடரும் போது இருதயத்தில் கழிவுறாதே. உன் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறுத்து பார்க்கிறார். உன் இருதயத்தை வருகிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். உன் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறார். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. உன்னுடைய பார்வைக்கு நீ செய்வதெல்லாம் சரி என்று தெரியும், ஆனா அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ஏன் என்று கேட்டால் எபிரேயர் 4:13 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவருக்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே கணக்கு இருக்கிறது, நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் அல்லேலூயா. ஆகவே இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவர், அவருக்கு முன்பாக நான் ஒரு நாளை நிற்கும் போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்று இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. புறம்பான அலங்கரிப்பிலே வெள்ளையும் வெள்ளையும் உடுத்தினவர் மக்களுடைய பார்வைக்கு பரிசுத்தவான், வெள்ளையும் வெள்ளையும் உடுத்தினவர் ஞானவான், புத்திமான். அவருடைய பார்வையிலே அவர் செய்வதெல்லாம் சரி. ஆனால் தேவனுடைய பார்வையிலே இருதயத்திலே மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய குணமே விலையேற பெற்றதாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு நம் எல்லோரு இருதயத்தின் தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், நம்முடைய உள்ளிந்திரியங்களை சோதித்து தருகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. நாம் எல்லோரும் அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேணும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் மலை பிரசங்கம், இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய முதல் பிரசங்கம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 8வது வசனத்தில் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்று கேட்டால் அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், அது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய அழியாத அலங்கரிப்பே பிதாவாகிய தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கிறபடினாலே இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார், இருதயத்தை சோதித்தருகிறார், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஏசாயா 43:4 படி கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்ல வேணும், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். கர்த்தர் சொல்லுவாரா? என் பார்வைக்கு நான் செய்வதெல்லாம் சரி என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மனம் திரும்ப வேண்டும். என் பார்வைக்கு நான் ஞானி என்று எண்ணிக்கொண்டிருந்தால் நான் மனம் திரும்ப வேண்டும். என் எண்ணத்திற்கு நான் புத்திமான் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் நான் மனம் திரும்ப வேண்டும். நான் அழுக்கற கழுவப்படாமல் வந்து என் பார்வைக்கு நான் சுத்தமானவனை தோன்றிக் கொண்டிருந்தால், என் சத்துரு விழும்போது நான் சந்தோஷப்படாமலும், என் சத்துரு இடரும் போது என் இருதயத்திலே கழிவுறாமல் இருக்கும்படிக்கு என் இருதயத்திலே சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே கர்த்தராகிய தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறபடினாலே அப்பொழுது அவர் சொல்லுவார், நீ என் பார்வையிலே கனம் பெற்றாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே கனத்தை சுதந்திரிக்க வேண்டும். அது என்ன கனம் என்றால் சங்கீதம் 149:9 சொல்லுகிறது, இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. சங்கீதம் 149:9 சொல்லுகிறது, இந்த கனம் அவருடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களாக இருந்தால் நாம் கனம் பெறுகிறோம். அந்த கனம் யாருக்கெல்லாம் உரியது? இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா.